ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எம்ஜிஎன். போன வீடியோனா ஆம்னிசியன் ட்ரேடர்ஸ் வியூ பாயிண்ட் மான்காவா சாப்டர் 3ல வந்து லீ ஜிஐ அப்படின்னு வந்து சொல்லப்படுற ஒரு பொண்ணு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கொண்டு இருப்பா. அதோட அந்த சாப்டர் வந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நடக்க போகுது. அதான் இந்த வீடியோ வேணா ஆம்னிசியன் ட்ரேடர்ஸ் வியூ பாயிண்ட் மான்காவா சாப்டர் 4ல வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரியான மான்காவா அதுக்கப்புறம் வந்து மாங்கா ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்குன்னா மறக்காம என்னோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இனிமேல் தான் வந்து இந்த மாதிரியான புது புது மான்கா ஸ்டோரிஸ் வந்து என்னோட சேனல் வந்து நான் வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி கண்டினியூவாக. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ஸ்னே வந்து லீ ஜிஐ வந்து பண்ணதை வந்து பார்த்து எல்லா மக்களும் வந்து பயத்தில் வந்து இருக்காங்க. அப்போ வந்து யோசாங்க வந்து பயத்தில் வந்து இருக்கிறான். இப்படி நடக்கிறத வந்து பார்த்துட்டு டுக்ஸாப்பை வந்து திரும்பி பார்த்து வந்து என்ன நினைக்கிறான்னா, ரொம்ப வந்து விசித்திரமா வந்து இருக்கு இங்கே நடக்கிறது எல்லாமே. இன்னும் வந்து ஏன் அவன் வந்து இந்த இடத்துக்கு வந்து வரல? நாவலை பற்றின எனக்கு நாலேஜ் நிறையாவே வந்து என்கிட்ட வந்து இருக்கு. ஆனால் வந்து இப்போதைக்கு நாவலில் வந்து சம்மந்தமே வந்து இல்லாத சில விஷயங்களும் வந்து இந்த இடத்துல வந்து நடந்துட்டு வந்து இருக்குது. இந்த பிரச்சனையிலிருந்து எஸ்கேப் வந்து ஆகிறதுக்கு ஒரே வழி வந்து என்னன்னா, அந்த நாவலான ரூயினோட வேர்ல்டு சர்வைவில் நான் வந்து இப்போ வந்து படிக்கணும். ஆனால் வந்து அப்போ வந்து டொக்ஸா வந்து மொபைலை வந்து பார்க்குறான். அதில் வந்து நாவல் வந்து டிலேட் ஆகி வந்து இருக்குது. டொக்ஸா வந்து என்ன சொல்கிறான், உண்மையாகவே வந்து அந்த நாவல் வந்து அழிஞ்சு போயிருச்சு. இந்த நாவல் வந்து பாப்புலராக வந்து இல்லாததால மறுபடியும் வந்து இந்த நாவலை வந்து அவங்க எங்கேயுமே வந்து ரீ அப்லோட் வந்து பண்ணவே வந்து இல்லை. அப்போ வந்து டொக்ஸா வந்து ஷாக்காகி போனை வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்க்குறான். டொக்ஸா வந்து என்ன சொல்கிறான்னா, வெயிட், இல்லை இது இப்போ வந்து கரெக்டாக வந்து இருக்காதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்போ வந்து டொக்ஸா வந்து மொபைல் மெசேஜில் வந்து இருக்கிற அட்டாச்சு ஃபைலை வந்து டச் பண்ணி வந்து பார்க்குறான். அப்போ வந்து மொபைலில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, சேவ் ஒன் அட்டாச்சு ஃபைலில் வந்து 3 ways to survive in a ruined worldோட நாவல் வந்து இருக்குது. அதை நம்ம மட்டும் வந்து காட்டுறாங்க. டொக்ஸா வந்து இதை பார்த்து வந்து ஷாக் ஆகிறான். என்னடா வந்து டிலைட் ஆயிடுச்சு, ஆனால் வந்து எனக்கு மட்டும் ஆத்தர் வந்து சென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கான். டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறான்னா, ஆத்தர் வந்து எனக்கு இந்த நாவலை வந்து கிஃப்டாக வந்து அனுப்பியிருக்காரு. இது ஒன்றும் வந்து இல்லீகல் வந்து இல்லை தானே? இல்லை, இந்த விஷயம் வந்து இப்போ வந்து மேட்ரு வந்து இல்லை. ஏன்னா வந்து இந்த பரிசை வந்து எனக்கு வந்து ஆத்தர் வந்து அனுப்பியிருக்காரு. அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது. அப்போ வந்து டொக்ஸா முன்னாடி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. நோட்டிஃபிகேஷனில் வந்து என்ன போட்டுக்கலாம், தனித்துவமான ஒரு பண்பு இப்போ வந்து பெறப்பட்டு வந்து இருக்கு. யூனிக் ஸ்கில்ஸ் கிளாட் இப்பொழுது வந்து ஆக்டிவேட் வந்து செய்யப்பட்டு வந்து உள்ளது. அப்போ வந்து டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறேன்னா, ரூயினடு வேர்ல்டு சர்வைவல் உலகத்தில் உயிர் பிழைக்க எல்லாருக்குமே வந்து ஒரு தனித்துவமான பவர்ஸ் வந்து கிடைக்கும் போல இருக்கு. இது அப்புறம் வந்து ஒரு யூனிக்யூவான ஸ்கில்லும் அவங்களுக்கு வந்து கிடைக்கணும் இதில் வந்து போட்டிருக்கு இந்த சிஸ்டமில். இது பார்க்க வந்து அப்படியே கேமில் வந்து வர மாதிரியே வந்து இருக்கு. ட்ரேட்ஸ், அதாவது பண்புகளோட மெனு, அதாவது என்னோட குணம், அப்புறம் வந்து என்னோட திறமை வந்து என்னன்னு இப்போ நான் வந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமே. அப்போ டொக்ஸா முன்னாடி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. நோட்டிஃபிகேஷனில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, ட்ரேட்ஸ் ஆப் மெனுவை வந்து இப்போ வந்து ஆக்டிவேட் வந்து பண்ண முடியவில்லை அப்படின்னு வந்து போட்டிருக்கு. டொக்ஸா வந்து என்ன சொன்னால், என்ன ட்ரேட்ஸ் மெனுவை வந்து ட்ரேட்ஸ் மெனுவா, என்ன இது, என்னால் வந்து இப்போ ட்ரேட் மெனுவை வந்து யூஸ் பண்ண வந்து முடியாதா? என்னோட குணம் அப்புறம் வந்து என்னோட திறமையை பற்றி என்னால் வந்து இப்போ கண்டுபிடிக்க வந்து முடியல. என்ன பண்ணுறது வந்து இப்போ எதுவாக இருந்தாலும் வந்து பரவாயில்ல, நான் வந்து இப்போ அந்த ஃபைலை வந்து படித்து பார்க்க தான் வந்து போகிறேன். நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன வருதுன்னா, தனித்துவமான பண்பு காரணமாக படிக்கும் வேகம் வந்து அதிகமாகிறது அப்படின்னு வந்து போட்டிருக்கு. அப்போ வந்து டொக்ஸா வந்து ஸ்பீடாக அவனையே வந்து அறியாமையே அந்த ஃபைலை வந்து படிக்கிறான். டொக்ஸா வந்து என்ன சொல்கிறான், என்னடா வந்து இது, அப்போனா வந்து இதுதான் வந்து என்னோட பண்பா, அதாவது ஒரு ஸ்கில்லா? ரூயினட் வேர்ல்டு சர்வைவல் ஆரம்ப சாப்டர் வந்து படிக்க எனக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட வந்து இப்போ வந்து ஆகலை. அதுக்குள்ளே வந்து நான் வந்து ஸ்பீடாக வந்து படித்து வந்து முடிச்சிட்டேன். ஆனாலும் வந்து இதுக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லி தான் வந்து ஆகணும். இப்போ நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இந்த விஷயத்தை. அப்போ வந்து மொபைலில் வந்து நாவலில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து டோர் ரயில் பெட்டி நம்பர் 3707 வந்து பார்ப்பாங்க அப்படின்னு வந்து போட்டிருக்கு. இந்த நம்பரை பார்த்து வந்து டொக்ஸா வந்து பக்கத்தில் வந்து இருக்கிற ரயில் பெட்டி நம்பரை வந்து பார்க்குறான். அதில் வந்து நம்பர் 3807 வந்து போட்டிருக்கு. டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறேன்னா, அந்த நம்பர் 3770 தானே அந்த நாவலில் வந்து போட்டிருந்தது. நான் ஃபீல் பண்ண என்னோட சங்கடத்தை இப்போ வந்து இது வந்து விளக்கிருச்சு. நாவலில் வந்து இருக்கிற விஷயங்கள் இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து நடக்காம ஆல்டர்னேட்டிவாக கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நடக்க ஒரு காரணம் வந்து இருக்குது. நான் போகிற இந்த ரயில் பெட்டி வந்து கரெக்டானது தான். அதே மாதிரி வந்து நாவல் கதையில் வந்து வர மெயின் கேரக்டரோட முன்னுரையில் வந்து இருக்கிற ரயில் பெட்டி எனக்கு வந்து பின்னால் வந்து இருக்குது. ஒரு நிமிஷம் ஆனால் 3807 ரயில் பெட்டியில் வந்து இருக்கிற மக்களுக்கு வந்து இப்போ வந்து என்ன நடந்திருக்கும்? அப்போ வந்து யோசங்க வந்து என்ன சொல்கிறேன்னா, டொக்ஸா இப்போ நாம் வந்து அவனை வந்து ஸ்டாப் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்கும்போது டொக்ஸா அப்போ வந்து நாவலோட லைனை வந்து ரீட் பண்ணுறான். அதாவது 3807 ரயில் பெட்டியில் வந்து உள்ள மங்கலான ஜன்னல் வழியாக பெருசாக வந்து விரிவடைகிற குழப்பத்தை அவன் வந்து பார்த்தான். அதாவது பெருசாக வந்து விரிவடைகிற குழப்பத்தை வந்து அவன் வந்து பார்த்தான் அப்படின்னு போட்டிருக்கு. டொக்ஸா அப்போ வந்து திரும்பி வந்து என்ன நினைக்கிறான்னா, ஆல்ரெடி வந்து இப்பயே லேட் வந்து ஆயிடுச்சு. அங்கே இருக்க மக்களுக்கு இப்போ போய் வந்து ஹெல்ப் பண்ணவும் வந்து முடியாது. ஏன்னா வந்து இப்போ அந்த ரயில் பெட்டியில் வந்து உயிர் பிழைச்சவங்க வந்து சில பேர் மட்டும் தான் வந்து இருப்பாங்க. அதுவும் வந்து அந்த ரயில் பெட்டியில் 2 பேர் மட்டும் தான் வந்து இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு பையன் வந்து என்ன சொல்கிறான், அடைச்ச ஆல்ரெடி இப்பயே வந்து எனக்கு வந்து கடுப்பாக வந்து இருக்கு. நீ இப்போ வந்து என்கிட்ட இருந்து வந்து எஸ்கேப் ஆக வந்து பார்க்குறியா? அப்போ வந்து ஒரு கிம் நாமுன்னு வந்து நேம் வந்து இருக்கிற ஒரு வெள்ளை மண்டையை ஒருத்தரை போட்டு வந்து அடிச்சுட்டு வந்து இருக்கான். அதாவது ஒரு வயசான பாட்டியை. கிம் வந்து என்ன சொல்கிறான், டே சத்தம் போடாமல் வந்து வாயை மூடுறா அப்படின்னு வந்து சொல்லும்போது அடி வாங்குற ஆளு வந்து என்ன சொல்கிறான்னா, ப்ளீஸ் நான் இப்போ வந்து இங்கேருந்து வந்து வெளியே வந்து போகணும், என்னை வந்து விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது அப்போ வந்து ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு கிம் வந்து அந்த ஆளை போட்டு வந்து அடிச்சுட்டே வந்துருக்கிறான். டொக்ஸா வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த 2 பேர் வந்து யாருன்னு எனக்கு முன்னாடியே வந்து தெரியும். அப்போ வந்து நம்மகிட்ட வந்து கிம் நாவுனோட முகத்தை வந்து காட்டுறாங்க. கிம் வந்து என்ன சொல்கிறான்னா, டே உன்னை நான் வந்து வாயை மூட வந்து சொன்னேன்டா,
அப்போ வந்து யோசங்கா வந்து பயத்தில் வந்து இருக்கிறான். அதை வந்து மட்டும் வந்து காட்டுறாங்க. டொக்ஸா அப்போ வந்து யோசங்காவை பார்த்து வந்து என்ன நினைக்கிறேன்னா, இந்த பொண்ணான யோசங்கா இவ்வளவு வந்து செத்துருவா. 2 பேர் மட்டும் தான் வந்து இந்த ரயில் பெட்டியில வந்து உயிர் பிழைப்பாங்க. இவங்க 2 பேரை தவிர இங்க இருக்கிற மத்த எல்லாருமே வந்து செத்து போயிருவாங்க. இன்க்ளூடிங்கா வந்து நானும் வந்து செத்து போயிருவேன் இந்த விஷயத்துல அப்படின்னு வந்து டொக்ஸா வந்து நினைச்சிட்டு இருக்கான். அப்போ வந்து மேனேஜர் ஆன் வந்து கிம்ம பார்த்து வந்து என்ன சொல்றான், டேய் நீ இப்போ வந்து என்னடா பண்ணிட்டு வந்து இருக்கிற இந்த இடத்துல அப்படின்னு வந்து சொல்லிட்டு கிம்மோட கையை வந்து ஆன் வந்து பிடிச்சிட்டாப்ல. ஆன் வந்து என்ன சொல்றானா, டேய் உனக்கு வந்து என்ன பைத்தியம் வந்து பிடிச்சிருக்கா, ஏன் வந்து இவ்வளவு திமிரா வந்து அவங்க கிட்ட வந்து நடந்துட்டு வந்து இருக்கிற அப்படின்னு வந்து கேட்கும்போது டொக்ஸா வந்து அப்போ வந்து நினைக்கிறானா, மேனேஜர் ஆன் மியாங் ஷோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து கிம் நாவுன் வந்து திரும்பி ஆனை பார்த்து வந்து என்ன சொல்றானா, நீ வந்து சாக விரும்புறியா மிஸ்டர் கண்ணாடி, உனக்கும் இன்னும் வந்து இங்க நடக்கிற சுச்சுவேஷன் வந்து புரியலையா அப்படின்னு வந்து சொல்லும்போது ஆண் வந்து என்ன சொல்றானா, எதுவா இருந்தாலும் வந்து பரவாயில்ல, டேய் நீ இப்போ வந்து என்னடா வந்து சொல்லிட்டு வந்து இருக்கிற, நீ இப்போ வந்து பைத்தியக்காரத்தனமா வந்து பண்ணிட்டு வந்து இருக்கிற, ஃபர்ஸ்ட் வந்து அந்த லேடியை வந்து விடுறா அப்படின்னு வந்து சொல்லும்போது கிம் வந்து என்ன சொல்றானா, நீ அந்த லைவ் சீனை வந்து அப்பனா வந்து பார்க்கலையா அப்படின்னு வந்து கையை காட்டி வந்து அந்த லைவ் சீனை வந்து காட்டுறான். அப்போ வந்து லைவ் சீனில் வந்து மக்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சண்டை போட்டுட்டு வந்து செத்துட்டு வந்து இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும். இது எல்லாத்தையுமே வந்து ரயில் பெட்டியில் வந்து இருக்கிற மக்கள் வந்து பார்த்துட்டு வந்து இருக்காங்க. கிம் வந்து என்ன சொல்றானா, இதை பார்க்கும்போது உனக்கு இன்னும் வந்து இந்த விஷயம் வந்து புரியல போல இருக்கு, நம்மளை காப்பாத்துறதுக்கு வந்து ஆர்மிலாம் வந்து இங்க வந்து வராது, நம்மளை வந்து நம்ம தான் வந்து காப்பாத்திக்கணும், உனக்கு வந்து புரிஞ்சுச்சா, அதனால வந்து யாராச்சும் ஒருத்தங்க இந்த இடத்துல வந்து செத்து தான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண் வந்து என்ன சொல்றானா, உன்னால வந்து எப்படி இதை வந்து இப்போ வந்து பண்ண முடியுது, நீல வந்து மனுஷன் ஜென்மம் தானா அப்படின்னு சொல்லும்போது கிம் வந்து என்ன சொல்றானா, நாம வந்து இப்போதைக்கு முடிவு எடுத்து தான் வந்து ஆகணும், யார் சாக போறா யார் வந்து வாழ போறான்ற வந்து ஒரு முடிவு வந்து நம்ம வந்து எடுத்து தான் வந்து ஆகணும், நிச்சயமா நீ இப்போ என்ன நினைக்கிறன்னு எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியுது, உயிர் பிழைக்கிறதுக்காக நாம வந்து இப்போ வந்து கொலை செஞ்சு தான் வந்து ஆகணும், அனிமல்ஸ் மாதிரி வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து பண்ணி தான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் வந்து நீ சொல்றது வந்து கரெக்ட் தான், ஆனா வந்து உன்னால இப்போ வந்து நடக்கிற இந்த சுச்சுவேஷன்ல முடியாதுன்னு வந்து எப்படி வந்து உன்னால வந்து சொல்ல முடியும், இது வந்து ஒரு போர்ஸ் மெஜூர், நாம வந்து யாரையுமே வந்து கொல்லாம வந்து விட்டுட்டா அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாருமே வந்து செத்து போயிடுவோம், இதுதான் வந்து விதியே, இதை பண்ணா வந்து யார் உன்னை வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து குறை சொல்ல வந்து போறா, கவனமா வந்து யோசனை பண்ணி வந்து பாரு, நான் சொன்னதை வந்து நினைச்சு, உனக்கு தெரிஞ்ச உலகம் இப்போ வந்து அழிஞ்சு வந்து போயிருச்சு, நாம வந்து இப்போ வந்து இருக்கிறது ஒரு புது உலகம், நமக்கு வந்து இந்த இடத்துல அதனால புது ரூல்ஸ் தான் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறான், கிம் நாமூன் ரூயினட் வேர்ல்டு உலகத்தோட ரொம்ப வேகமா வந்து உயிர் வாழ்ற ஒரு அடாப்டட் குழந்தை வந்து அவன் தான். அப்போ வந்து கிம் நாமூன் மறுபடியும் வந்து அந்த லேடியை போட்டு வந்து அடிச்சுட்டு வந்து இருக்கிறான். டொக்ஸா வந்து என்ன சொல்றானா, தெளிவில்லாத மோரல்ஸுக்கு கீழே இருக்கிற உலகம் கொலாப்ஸ் ஆகிட்டு வந்து இருக்கிற சமயத்தில் அப்படின்னு சொல்லும்போது கிம் நாமூன் வந்து என்ன சொல்றானா, நீங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வந்து இப்படியே வந்து பேசிட்டு வந்து இருப்பீங்கடா, நீங்க எல்லாருமே வந்து சாகதா வந்து போறீங்க பாரு, நான் பண்றதை வந்து பண்ணாம விட்டா நீங்க வந்து செத்து போயிருவீங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது டொக்ஸா வந்து என்ன சொல்றானா, சவப்பெட்டியில ஆணி அடிச்சவன் தான் இந்த கிம் நாமூன். அப்போ வந்து எல்லா மக்களும் வந்து சேர்ந்து அந்த வயசான பாட்டியை போட்டு வந்து அடிச்சுட்டே வந்து இருக்கிறாங்க. லீ அயான் சங் வந்து இதை பார்த்து வந்து கோவமா வந்து இருக்காரு, ஆனால் வந்து எதுவுமே வந்து பண்ணாம வந்து இருக்காரு கையை முறுக்கிக்கிட்டு. டொக்ஸா வந்து என்ன சொல்றானா, ஒருத்தர் கூட 5 நிமிஷத்துக்குள்ள வந்து சாகலைன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த ரயில் பெட்டியில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து செத்து போயிடுவாங்க, நாவலை படிக்கும்போது ஒரு வாட்டி வந்து இந்த லைன் வந்து என்னோட ஞாபகத்துக்கு வந்து வந்திருக்குது, மரண தண்டனை வந்து கொடுக்குறவங்க எல்லாரும் ஒரே டைம்ல வந்து அந்த லிவரை வந்து இழுக்கிறாங்க, இதனால வந்து மரண தண்டனை வந்து கொடுக்கப்பட்டு செத்த அந்த பர்சனை வந்து யார் வந்து கொன்னாங்கன்னு அந்த விஷயம் வந்து யாருக்குமே வந்து தெரியாம வந்து போயிடும். அப்புறம் வந்து நான் மறுபடியும் வந்து ஒரு வாட்டி அந்த நாவலோட லைனை வந்து திரும்ப வந்து படிச்சு அந்த சுச்சுவேஷன் இப்போ வந்து என்னோட கண்ணு முன்னாடி வந்து நடக்கிறத நான் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு வந்து இருக்கிறேன். இதுக்கு முன்னாடியே நான் எல்லாத்தையுமே வந்து நாவல் வழியாக வந்து அப்போயே வந்து பார்த்துட்டேன் நான் வந்து படிக்கும்போது. இருந்தாலும் வந்து இந்த விஷயங்கள் இப்போ வந்து வேற டைமென்ஷனில் வந்து இந்த இடத்துல வந்து நடக்கிற மாதிரி வந்து இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த நாவலில் வந்து எழுதப்பட்ட மாதிரி பெயர் தெரியாத ஒரு ஓல்டு லேடியான ஒரு பாட்டி தான் ஃபர்ஸ்ட் வந்து உயிர் தியாகம் வந்து பண்ணுவாங்க. நான் வந்து இப்போ அந்த நாவலோட நிகழ்வுகள் இந்த இடத்துல வந்து நடக்காத மாதிரி இப்போ வந்து ட்ரை பண்ணி வந்து மாற்ற வந்து போகிறேன். இது மூலமா வந்து என்னோட உயிர் வாழ்ற ஆப்ஷன்ஸான விருப்பங்கள் கம்மியாக வந்து வாய்ப்பு வந்து இருக்கு, நான் வந்து சாகர கூட வந்து வாய்ப்பு இருக்கு. அந்த ரீசனால தான் இங்கே நடக்கிற விஷயத்தை வந்து நான் வந்து இப்போ வந்து வேடிக்கை மட்டும் வந்து பார்த்துட்டு வந்து இருக்கேன். இருந்தாலும் வந்து இப்போ சரியான ஒரு முடிவை நான் வந்து எடுத்து தான் வந்து ஆகணும் இந்த டைமில் அப்படின்னு வந்து டொக்ஸா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது யோசங்கா வந்து என்ன சொல்கிறான்னா, இப்படியே வந்து போனால் அந்த அம்மாவை வந்து இறந்துருவாங்க. அப்போ வந்து யோசங்கா வந்து அந்த ஓல்டு லேடிக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்து போகும்போது டொக்ஸா அப்போ வந்து யோசங்காவை பிடிச்சி வந்து தடுக்கிறான். டொக்ஸா வந்து என்ன சொல்கிறான்னா, அப்படி பண்ணாத யோசங்கா, அது வந்து ரொம்ப வந்து ஆபத்து உனக்கு அப்படின்னு வந்து சொல்லும்போது யோசங்கா வந்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து தெரியும் இருந்தாலும் வந்து அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. டொக்ஸா வந்து என்ன சொல்கிறான்னா, நீ இப்போ வந்து அங்கே வந்து போனால் ஃபஸ்ட்டு வந்து சாகிறது நீயே தான் வந்து இருப்ப. அப்போ டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறேன்னா, யோசங்கா மாதிரி சில மக்கள் மட்டும் இந்த இடத்துல போற்றத்தக்க நல்லவங்களா வந்து இருக்காங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த கதையோட ஜானர் வகை மாறினாலும் கூட ஆனால் வந்து யோசங்கா அவள் ஒருத்தியால மட்டும் இப்போ வந்து இங்கே நடக்கிற கதையை வந்து மாற்றிட வந்து முடியாது. ஏன்னா வந்து இந்த உலகத்தோட கதையில் வந்து இருக்கிற மெயின் கேரக்டர் வந்து யோசங்கா வந்து இல்லை. டொக்ஸா வந்து யோசங்கா கிட்ட வந்து என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து இங்கே வந்து உட்காந்துரு யோசங்கா அப்படின்னு வந்து சொல்லும்போது யோசங்கா வந்து என்ன சொல்கிறான், ஆனால் டொக்ஸா அப்படின்னு வந்து சொல்லும்போது
டொக்ஸா வந்து என்ன சொல்கிறேன்னா, ஜஸ்ட் இப்போ நான் வந்து சொல்கிறத மட்டும் இந்த வாட்டி வந்து நீ கேளு, அதுக்கப்புறம் உன்னோட வார்த்தைக்கு வந்து நான் வந்து மதிப்பு கொடுத்து தலையிட வந்து மாட்டேன் இனிமே, ஓகேவா அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்போ வந்து டொக்ஸா வந்து மூச்சு இழுத்துட்டு வந்து ரிலீஃப் வந்து ஆகுறான். டொக்ஸா அப்போ வந்து நினைக்கிறேன்னா, ஓப்பனாக வந்து சொல்லணும்னா, இந்த பிரச்சனையில் இப்போ நான் வந்து போய் வந்து தலையிடவே வந்து கூடாது, இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது, இது என்னோட பிளான்லேயே வந்து இல்லாத ஒரு விஷயம். யோசங்க வந்து டொக்ஸான வந்து கூப்பிட்றான். டொக்ஸா வந்து அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து இது வரைக்கும் எதுவுமே வந்து பண்ணாமல் வந்து இருந்ததுக்கு காரணம் கிம் நாவும், அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற மக்களை பார்த்து வந்து பயந்துக்கிட்டு வந்து இருந்ததுக்கு வந்து இல்லை, அவங்களோட இந்த மனிதாபிமானம் வந்து இல்லாத நடத்திக்கு நான் வந்து உடன்பட வந்து விரும்பல, அதாவது யாரையுமே வந்து காயப்படுத்த நான் வந்து விரும்பல, நான் வந்து சிம்பிளா எனக்கான கரெக்ட் டைமிங் வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வந்து இருந்தேன். அப்போ வந்து சடனா வந்து டொக்ஸா வந்து இருக்கிற ரயில் பெட்டிக்கு வந்து பின்னாடி வந்து இருக்கிற ரயில் பெட்டியில ஒரு பவர் மாதிரியான ஒரு நெருப்பு வந்து வருது புகை மூட்டத்தோட. டொக்ஸா வந்து என்ன சொல்றேன்னா, இது வந்து இப்போ எனக்கான நேரம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அப்போ வந்து டொக்ஸா வந்து வேகமா போய் அந்த ஓல்டு லேடியை வந்து காப்பாற்ற வந்து போறான். நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன வருதுன்னா, ரிமைனிங் டைம் 7 நிமிஷம் 32 செகண்ட்ஸ் மட்டும் தான் வந்து இருக்கு. அதோட வந்து இந்த ஆம்னிஷியன் ரீடர்ஸ் வியூ பாயிண்ட் மான்காவா சாப்டர் 4 வந்து முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோனா ஆம்னிஷியன் ரீடர்ஸ் வியூ பாயிண்ட் மான்காவா சாப்டர் 5ல வந்து நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். அடுத்த ஒரு பெஸ்டான வீடியோவில்.